ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதல் எப்படி அமையும்? காதலர் தினத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா தனுசு ராசிக்காரர்கள காதலிக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி அப்பா அவனுக்கு இப்போ ஒண்ணு என்ன 10 காதல் இருக்கும். அவன் பின்னாடி கியூல நிப்பாங்க அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் சொல்றத நம்ம கேட்டுருக்கோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி அமையும்? பொதுவா வந்து பாருங்கம்மா, காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம் தனுசு. அப்ப வந்து பாருங்க, இவங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கும் மேல இது வந்து குருனோட ராசிம்மா. இவங்க எப்பயுமே யாரு கூடனா ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் யார் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட, அம்மா கூட, அண்ணன் கூட, தம்பி கூட, ஃப்ரெண்ட்ஸோட, இல்ல அப்டின்னா இறை ஆற்றல், இல்லன்னா மனசாட்சி இதோட டிராவல் பண்ணக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் அப்டின்னு சொல்லலாம். உபயராசி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தனுசுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி குரு தான் ராசி அதிபன் அப்டின்றதுனால இன்பில்ட்டாவே நெறைய நல்ல குணங்கள் இருக்கு. என் குடும்ப கலாச்சாரம் இப்படிதான் சொல்லுது. என் குடும்பத்தில இப்படிதான் ஒரு வழக்கம் இருக்கு. எங்க பரம்பரைக்கு இப்படிதான் ஒரு பழக்கம் இருக்கு. அப்படின்னு நெறைய ரூல்ஸ் பேசுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தனுசு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்ப அவங்களோட லவ்வும் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பம், கௌரவமான குடும்பமா, பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அழகா இருக்கணும். ஆனா வந்து ஆர்ப்பாட்டமா இருக்கக்கூடாது. அடக்கமா இருக்கணும். கோழையா இருக்கக்கூடாது. அமைதியா இருக்கணும். கச்ச கச்ச கச்சன்னு பேசக்கூடாது. இப்படி நெறைய எதிர்பார்ப்புகள் உண்டு தனுசுக்கு. அப்ப இத்தன கேடோஸையும் அந்த பிள்ளை ஃபில்ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா? பொதுவா ஒரு பொண்ணு பார்த்தா பொண்ணா இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும். பொண்ணு வந்து குட்ட பாவாடை போட்டுட்டு இருக்கிறது, ஆ இந்த வந்து கலாச்சார சீரழிவுல எனக்கு பெருசா பிடிக்காது. ஓ! பிடிக்காதா உங்களுக்கு? பிடிக்காது. ஓகே. இப்ப நீ வந்து ஜீனே கூட போடு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்ப காலம் மாறி போச்சு. அதுலயும் ஒரு ஜென்யூனிட்டி வேணும். உடைகளும் நேர்த்தியான உடைகள் வேணும். பேச்சிலயும் நேர்த்தி வேணும், உண்மை வேணும், நியாயம் வேணும். மத்தவங்கள வந்து அதாவது நீ சிரி, இழிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீ வழியறது எனக்கு பிடிக்காது. நீ சிரிக்கிறது எனக்கு பிடிக்கும். இந்த மாரி நெறைய விஷயம் உங்களுக்கு அதாவது குருனோட ராசி அப்படின்றதுனாலேம்மா, நம்ம வந்து ஒரு அரசவையில பார்க்குறோம் அப்படின்னா கூட, அவன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் சரி, ராஜனா இருந்தாலும் சரி, அவன் போயிட்டு குரு கிட்ட தல வணங்குவானே தவிர, குரு வந்து அரசன் கிட்ட தல வணங்குறது இல்ல. ஓகே, இல்லைங்களா? ஓகே. ஸோ, அந்த ராசியில பொறந்தவங்களுக்கும் யார்கிட்டயும் நான் தல வணங்குறது புடிக்காது. அதே மாரி என்னோட நாலேட்ஜ் எனக்கு நெறைய நாலேட்ஜ் உண்டு. எல்லார விட எனக்கு நெறைய நாலேட்ஜ் உண்டு. அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். மைண்ட் செட் இருக்கும். அது ஜஸ்ட் நாட் ஒன்லி மைண்ட் செட் உண்மையாவே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி தான். ஆமாமா. இன் ஓகே. டெப்த் ஆஃப் நாலேட்ஜ். ஒண்ணும் இல்லம்மா. எந்த ஒரு விஷயம் நீ வந்து அவங்கள விட்டாலோ, அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப ஆழமான நாலேட்ஜ கேதர் பண்ணிப்பாங்க. அப்ப லவ் அப்படின்னும்போது டைரக்ட்டா போயிட்டு நேத்து பார்த்து இன்னைக்கு லவ் பண்ணி நாளைக்கு பிரிஞ்சிடுறது அதெல்லாம் தனுசு கிட்ட கிடையாதும்மா. எப்படி அப்படின்னா, எனக்கு நீ ஒத்து வருவியா? நான் நல்லா அனலைஸ் பண்ணுவேன். ஒரு பொண்ண பார்க்குறேன், எனக்கு புடிச்சிருக்கு. அந்த பொண்ணுனோட குடும்பம் எப்படி? அந்த பொண்ணுனோட கௌரவம் எப்படி? நல்ல ஆளா? பொண்ணுகிட்ட இயற்கையாவே நெறைய நல்ல குணம் இருக்கா? இல்ல பொண்ணு இருக்கிற மாரி பண்றாளா? நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? இவ்வளவும் பார்ப்பாங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டா நம்ம குடும்பத்துக்கு மேட்ச் ஆவாளா? இல்ல மிஸ் மேட்ச்சா போயிடுவாளா? அவ்வளவும் பார்த்துட்டு, அந்த பொண்ணு கூட நட்பா பழகி, அந்த பொண்ணுக்கு என்னென்ன குணம்லாம் ஹைலைட்டிங்கான குணம். நாளைக்கு ஆஃப்டர் மேரேஜ் இந்த பொண்ணு கூட நம்மளால கன்டினியூஸா டிராவல் பண்ண முடியுமா? இத்தனையும் யோசிப்பாங்க. ஸோ இவ்ளோ விஷயங்கள் யோசிக்கும் தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் காதல் வந்து விளையாட்டுத்தனமா இருக்கும். ஒரு மாரி துருதுருன்னு லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? லவ் பண்ணுவாங்கம்மா. அந்த மாரி பண்ற காதல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சிடுறது உண்டு. ம், ம். ஏன்னா, தனுசு நீங்க வந்து அந்த சிம்பலே பார்த்துருக்கலாம். இல்லைங்களா? இந்த டியூயல் சிம்பல் இருக்க ராசிக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் வந்து ஃபெயிலியர்ஸ் நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சபிக்கப்பட்ட ராசிகள் காதல் விதத்துல அப்படின்லாம். இவங்க இவ்வளவும் அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆயிடும். இவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்த செலக்ட் பண்ணிடுவாங்க. ரிஷபம் எல்லா விதத்திலயும் பிடிக்கும். ஆனா, இது வந்து இவங்களுக்கு வந்து பாருங்க, ராசி அதிபன் குரு பகவான், அது சுக்கிரன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மிதுனத்த செலக்ட் பண்ணுவாங்க. ராசி அதிபன் புதன் பகவான். ஒத்து வருமா? ஒத்து வர்றதில்ல. பகராசி இல்லைங்களா? மிதுனம் அப்படின்னும்போது பாதகாதிபதி புதன் வந்து குருவுக்கு. அதனால ஒத்து வர்றதில்ல. அப்ப இந்த மாரி செலக்ட் பண்ணும்போது, அந்த லவ் வந்து ஃபெயிலியர் நோக்கி போகுது. ஆனா, அதையும் மீறி கல்யாணம் பண்ணின்னு வாழறவங்க இருக்காங்க. பொதுவாவே தனுசு லைஃப் பார்ட்னர செலக்ட் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா பிரிவினை அப்படின்றத நோக்கி நெறைய பேர் போறாங்க. அதே மாரிம்மா தனுசு அப்படி கல்யாணம் பண்ணி ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினாலும், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, தனுசு பெர்சனுக்கு வீட்ல பெருசா மரியாதை இருக்கிறதில்ல. ஓ! ஓ! சரி, சரி. ஒரு தனுசு அப்படின்னாலே சிறந்த ஆசான். வெளிய அவங்களோட பேச்ச கேட்டு லட்சம் பேர் பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா வீட்ல இருக்கவங்க அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. பெருசா அவங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி விஷயமும் வர்றது உண்டு தனுச பொறுத்தவரைக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர பொறுத்தவரைக்கும் வந்துட்டு வீட்ல மரியாதை கிடைக்காது. உங்க பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணி ரொம்ப திருமணம் காஷியஸா காசியஸா சூஸ் பண்ணும். சூஸ் பண்ணி அது வந்து திருமணத்துல முடிஞ்சாலும் அது பிரிவுல போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை தனுசு ராசிக்காரர்கள் லவ் பண்ணா இந்த ராசிக்காரர லவ் பண்ணா அவருக்கு செட் ஆகும் அப்படின்னா யார லவ் பண்ண பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னாம்மா, தனுசு இந்த புதன் ஆதிக்கம் இல்லாதவங்க, அதே மாதிரி சுக்கிரன் ஆதிக்கம் இல்லாதவங்கள லவ் பண்றாங்க அப்படின்னா செட் ஆயிடுது. சனியினோட ஆதிக்கமும் பெருசா இல்லாதவங்கள லவ் பண்ணா செட் ஆயிடுது. பிரச்சனை இல்ல.
தனுசு ராசிக்காரர்கள் காதல சொல்லணும்னா எப்படி போய் சொல்லணும்? சில பேர் வந்து லெட்டர்ல எழுதி குடுப்பாங்க. சில பேர் பார்த்தா வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணலாம். இல்லன்னா ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லிருவாங்க. "நான் உன்ன லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்ணு." அப்படிங்கிற மாரி. இந்த மாதிரியான குணத்துல தனுசு ராசி எப்படி போய் காதல வெளிப்படுத்தும்? சில பேர் ஃப்ரெண்ட வச்சு கூட, "ஏய் போய் சொல்லுடா, நான் லவ் பண்றேன்டா." அந்த மாதிரி ஒரு படத்துல தனுஷே பண்ணுவாரு. ஆமா, ஃபோன் பேச ஆமா, சொல்லுவாரு கருணாஸ். ஆமா. நயன்தாரா கிட்ட பேச சொன்னாரு. அந்த மாதிரியான வேலைகள்லாம் வாசுவே இங்க இல்ல அப்படின்னுவாரா? வாசு சொல்லல, வாசு இங்க இல்ல சோ அப்படின்றது. அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இல்ல வந்துட்டு காதல நேராவே போய் தைரியமா சொல்லிருவாங்களா? நேராவே சொல்லுவாங்கம்மா. அதாவது எடுத்த உடனே உங்க லவ்வ சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப FBல பார்க்குறாங்க, இன்ஸ்டால பார்க்குறாங்க. அந்த மாரி லவ்வும் இருக்க தானம்மா செய்யுது. அப்ப சேட் பண்ணுவாங்க. சேட் பண்ணி கன்டினியூஸா பேசும்போது அந்த பொண்ணுனோட குணாதிசயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? அதுக்கப்புறம் டைரக்ட்டா மீட் பண்றது. எல்லை தவற மாட்டாங்க. எல்லை மீற மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லை மீறி சில ரிலேஷன்ஷிப்ல போறது அதெல்லாம் தனுசு செய்யாதும்மா. அவங்களோட மனசாட்சியே குறு 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 குறுன்னு அவங்கள வந்து குத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆமா. அதாவது தப்பு தப்பு தான். என்ன பண்ணாலும், என்ன காலம் மாறினாலும் தப்பு தப்பு தான். நான் அந்த தப்புக்குள்ளலாம் வந்து அவ்ளோ டக்குன்னு போக மாட்டேன். அப்படின்ற மைண்ட் செட். ஜென்யூனான கேரக்டர்ஸ்மா அதெல்லாம். அதே மாரி ஒரு பொண்ணு கூட என்ன பழகுனாலும் நேர்த்தியான பழக்கம் அப்படின்றது தனுசுக்கு உண்டு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேத்து பார்த்தோம், இன்னைக்கு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் போனோம். அந்த மாரி ஒரு கலாச்சாரம்லாம் தனுசுக்குள்ள வரவே வராது. நம்மளால திணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப காதலிக்கிறாங்க அப்படின்னா உண்மையான காதல். அந்த காதல் வந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு இவங்களுக்கு ஒத்து வரல. அதனால பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி லவ் பண்ணுவாங்களா? ஃபேமிலில சொல்ற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் காதல் வந்து விளையாட்டுத்தனமா இருக்கும். ஒரு மாரி துருதுருன்னு லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? லவ் பண்ணுவாங்கம்மா. அந்த மாரி பண்ற காதல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சிடுறது உண்டு. ம், ம். ஏன்னா, தனுசு நீங்க வந்து அந்த சிம்பலே பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? இந்த டியூயல் சிம்பல் இருக்க ராசிக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் வந்து ஃபெயிலியர்ஸ் நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சபிக்கப்பட்ட ராசிகள் காதல் விதத்துல அப்படின்லாம். இவங்க இவ்வளவோ அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆயிடும். இவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்த செலக்ட் பண்ணிடுவாங்க. ரிஷபம் எல்லா விதத்திலயும் பிடிக்கும். ஆனா, இது வந்து இவங்களுக்கு வந்து பாருங்க, ராசி அதிபன் குரு பகவான், அது சுக்கிரன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மிதுனத்த செலக்ட் பண்ணுவாங்க. ராசி அதிபன் புதன் பகவான். ஒத்து வருமா? ஒத்து வர்றதில்ல. பகராசி இல்லைங்களா? மிதுனம் அப்படின்னும்போது பாதகாதிபதி புதன் வந்து குருக்கு. அதனால ஒத்து வர்றதில்ல. அப்ப இந்த மாரி செலக்ட் பண்ணும்போது, அந்த லவ் வந்து ஃபெயிலியர் நோக்கி போகுது. ஆனா, அதையும் மீறி கல்யாணம் பண்ணின்னு வாழறவங்க இருக்காங்க. பொதுவாவே தனுசு லைஃப் பார்ட்னர செலக்ட் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா பிரிவினை அப்படின்றத நோக்கி நெறைய பேர் போறாங்க. அதே மாரிம்மா தனுசு அப்படி கல்யாணம் பண்ணி ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினாலும், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, தனுசு பெர்சனுக்கு வீட்ல பெருசா மரியாதை இருக்கிறதில்ல. ஓ! ஓ! சரி, சரி. ஒரு தனுசு அப்படின்னாலே சிறந்த ஆசான். வெளிய அவங்களோட பேச்ச கேட்டு லட்சம் பேர் பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா வீட்ல இருக்கவங்க அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. பெருசா அவங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி விஷயமும் வரது உண்டு தனுச பொறுத்தவரைக்கும். சூப்பர். தனுசு ராசிக்காரர்கள் காதல சொல்றது வந்துட்டு இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேள காதல சொல்ல போம்போது, ஒருவேள இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனா அவங்களுக்கு செட் ஆகும். இந்த ரோஸ் குடுத்தா அவங்களுக்கு செட் ஆகும்னா, என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போணும்? என்ன மாதிரியான ரோசஸ் வாங்கி குடுக்கணும்? எல்லோம்மா. எல்லோ எல்லோ, தான். கோல்டன் மங்களகரம். எல்லோ. எல்லோ அந்த கோல்ட் கலர். மாம்பழ கலர். லெமன் எல்லோ. எல்லோலயே எல்லா டைப் ஆஃப் எல்லோ எல்லோ. ஃபேமிலி. ஆமா. ஆ. லைட் எல்லோ. எல்லோ ரோஸ் தான் குடுக்கணும். எல்லோ ரோஸ் குடுத்தா நல்ல சூப்பரா சக்சஸ் ஆகும். இன்ஃபாக்ட் கிஃப்ட் குடுக்குற அந்த ராப்பர் கூட எல்லோ குடுத்தா டக்குன்னு சக்சஸ் ஆகும்னு சொல்லிடலாம். ரோஸ் கிடைக்கலன்னா, அந்த கிஃப்ட் ராப்பர் கூட இருக்கு மேம். எல்லோ எல்லோ ரோஸ் ரோஸ் இருக்கு. இருக்கேம்மா. வாங்கிட்டு போய் ஸ்ட்ரெய்ட்டா குடுத்து உங்க லவ்வ சொல்லிருங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் பார்ட்னர செலக்ட் பண்ணும்போது ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி. நன்றி.